பாகிஸ்தான் விவகாரத்துல ஏகப்பட்ட தப்பு பண்ணியிருக்கோம். நம்ம தப்பு பண்ணனால தானே அவன் தனி நாடே வாங்கிட்டு போனா அப்படின்னு சொல்றதுக்கும் ஆள் இருக்கு, உண்மையும் கூட. ஆனா இப்ப சமீப காலத்துல ஒரு அடிக்கு ஒரு அடி அப்படிங்கறது மாதிரி ஒரு அடிக்கு ஒட்டுமொத்த அஸ்திவாரத்தையும் கிளைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அடியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். இதுல மெயினா பெரிய அளவு தண்ணியை முதல்ல நிறுத்தணும். நம்ம தண்ணியை குடிச்சுப்புட்டு நம்ம கிட்டே வம்பு பண்றாங்கன்னு பெரிய அளவு இண்டஸ் வேலி ட்ரீட்டி எல்லாம் கிழிச்சு போட்டோம். அது எப்படி முடியும்? ஆச்சாக்கும் பூச்சாக்கும்னாங்க. அதுக்கப்புறம் இதற்கான உரிய பதிலடி கொடுப்போம்னாங்க. பதிலடி கொடுக்க தயாராயிட்டோம்னாங்க. இப்படி வரிசையா கத்திக்கிட்டே இருந்தாங்க. சீ நாயை தள்ளி போய் கத்து அப்படின்னு சொல்லி இந்தியா பத்தி விட்டுருது. இப்படி பத்தி விடும்போது தான் ஈரான்ல ஒரு புரட்சி வெடிக்குது. அந்த புரட்சிக்கு 1000 காரணம் இருக்கு. அதுல முக்கியமான காரணம் தண்ணி. அந்த தண்ணி பிரச்சனை நமக்கு வந்துடும். ஏற்கனவே வந்துருச்சு. இந்தியா அடிக்குது, ஆப்கானிஸ்தான் அடிக்குது. எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது துல்ஹத்தி டேம் ப்ராஜெக்டை நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது இந்தியாவோட தேவைக்கு அப்படிங்கிறது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் கிடையாது, அடுத்து சொல்ல போறது முதல் காரணம் தான். என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் தரமட்டமா ஒளிஞ்சு போகணும் அப்படிங்கிறதா. இது ரெண்டையுமே எந்த காலத்திலயோ செஞ்சிருக்கலாம். இன்னும் சொல்லப்போனா இவனுங்க கூட தண்ணி சம்பந்தப்பட்ட ஒப்பந்தமே போடாம இருந்திருக்கலாம். இருந்திருந்தா இங்க வளமையா இருந்திருக்கும். இப்ப மெனக்கெட்டு ப்ராஜெக்டை கேன்சல் பண்ற வேண்டிய தேவையும் இல்லாம போயிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இப்ப இவன் நம்ம கூட சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லி நம்ம தண்ணியை நிறுத்துறோமா அப்படின்னு கேட்டோம்னா ஆமாம். ஆனா இவனுங்களுக்கு கொடுத்ததே தவறு. தவறு அப்படின்னா எந்த அளவுக்கு அப்படின்னா, அவன் நமக்கு எதிரி, தந்து புட்டோம் அப்படிங்கிறது ஒரு வெர்ஷன். இன்னொன்னு நமக்கே தேவை கொட்டி கிடக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம தேவையில இருக்கக்கூடிய விஷயங்களை தாரவாத்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இதே பிரச்சனை தான் இலங்கை கிட்டே. கச்சத்தீவை கொடுக்கும்போது ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. பாகிஸ்தானை உள்ள விடாதீங்க. ஏன்னா அதை கூப்பிட்டு சொல்ல மாட்டீங்களாடா, பாகிஸ்தானை உள்ள விட்டா தொலைச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லலை அன்னைக்கு. சொல்லாம ஒரு தீவை கொடுத்துட்டு பாகிஸ்தானை உள்ள விடாத அப்படின்ட்டாங்க. கடைசியில பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு சண்டை வரும்போது பூரா பாகிஸ்தானோட சாப்பர் இறங்கும், பெட்ரோல் போடும். என்னடா அங்க சத்தம் கேட்குது அப்படிங்கிற மாதிரி தான் இங்க இருந்து சவுண்டு போகும். ஆனா தீவை கொடுக்கும்போது இப்படி ஒரு சாராம்சம் இருந்துச்சு. இப்படி ஒரு வெக்கங்கெட்ட சாராம்சம் எந்த நாட்டிலயாச்சும் போடுவார்களா அப்படின்னு கேட்டா உங்க நாட்டுல போடுவாங்கன்னு நம்ம பார்த்தே கேட்பாங்க. என்ன பண்றது, இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இதே மாதிரிதான் தண்ணி தேவை இங்கேயே ஜாஸ்தியா இருக்கு. மக்கள் தொகை இங்கேயே பெருக்கத்துல இருக்கு. விவசாயத்தை நம்பி இருக்கோம். விவசாயத்தோட பெருக்கம் இருக்கு. இது போக யாருமே கணிக்காத பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது தாறுமாறா நிக்குது. இன்னைக்கு ஈரான் கஷ்டப்படுற காரணம் என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க பருவநிலை மாற்றம் தான். பயப்புள்ள கொஞ்சூடு தான் தப்பு தான் செஞ்சான். ஆனா இயற்கை அப்படிங்கிறது அவனுங்களோட வச்சு விளையாண்டுருச்சு. காரணம், ஏகப்பட்ட டேம்கள் உள்ள ஒரு நாடு ஈரான். அவனுக்கே அந்த நிலைமை. இந்த பலமே பலவீனமா மாறின மாதிரி, ஏன்டா இவ்வளோ டேம் இருந்து எப்படிடா அப்படின்னு கேட்டா, டேம் டேமா கட்டணும், நீரோட்டத்தை தடுத்து விட்டோம் அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டாங்க. ஏன்டா டேம் கட்டி வாழலாம் தானடா பேரு, எங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சுப்பா, என்ன பண்றது அப்படின்ட்டாங்க. அதனால மனுஷனா போட்டி போட்டு என்னத்தை பண்ணாலும் சரி, அதுல ஏதாச்சும் ஒரு பேக் ஃபயர் ஆகும். டேமை கட்டினா நல்லதுன்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஈரானுக்கு அதுவே தலைவலியா போயிடுச்சு. இல்ல அவன் இப்ப கட்டின டேமை வச்சிருந்தான். அதே சமயம் அவங்களோட முன்னோர்கள் அண்டர் கிரவுண்ட்ல கட்டின சில வழித்தடங்களை எல்லாம் ஒழிச்சு புட்டான் அப்படின்னு சொல்றதுக்கும் ஆள் இருக்கு, உண்மையும் கூட. ஆனா இதுவும் ஒரு தியரி. அப்படி இருக்கும்போது நம்ம எம்புட்டு உஷாரா இருக்கணும். அப்படி உஷாரா இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பிச்சோடனே பாகிஸ்தான் கதற ஆரம்பிக்கிறான். என்னது இது அடுத்து ஒரு ப்ராஜெக்டா அப்படிங்கிற மாதிரி. ஏற்கனவே பைப் லைன்ல இருந்ததான் சொல்றோம், ஓடிப்போ அப்படின்ட்டோம். இருந்தாலும் பாகிஸ்தானோட கதறல், இந்த தண்ணி தேவை இருக்கு, ஒட்டுமொத்தமா பாகிஸ்தான் விவசாயமே போயிரும் அப்படிங்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் வளமையா இருக்கக்கூடிய பல பகுதிகள், விவசாயத்துல வளமையா இருக்கக்கூடிய பல பகுதிகளை சவுதிக்கு வித்துட்டாங்க. அதை பாகிஸ்தானியர்கள் வெறிக்க வெறிக்க வேடிக்கை பார்க்கலாம் அந்த விலை நிலவரத்தை. ஏன் அப்படின்னா அதுல ஆட்கள் உழுகணுமா, சவுதி தான் முடிவு பண்ணும். பாகிஸ்தான்காரனே வச்சு வேலை வாங்கலாமா, இல்ல வெளியில இருந்து ஆட்களை கொண்டு வந்துடலாமான்னு. அதுக்கடுத்து அங்க விளையிறத அம்புட்டையும் சவுதிக்கே தூக்கிட்டு போயிடலாம். ஏன்னா அவர்களுக்கு அரிசி பருப்பு வேணும், இங்க இருந்து தூக்கிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி தூக்கிட்டு போயிடலாம். அப்படிதான் அக்ரிமெண்ட்டை போட்டு வித்துப்பிட்டாங்க. அப்புறம் தண்ணி விவசாயம் பார்த்து என்னமோ பாகிஸ்தானியர்களுக்கு அப்படியே வயிறார சோறு போடுற மாதிரி பக்கம் பக்கமா வசனம் எழுதி பாக்குறாங்க. இந்தியா தண்ணி விட போறதும் கிடையாது,
மழை பெஞ்சு தண்ணி வந்து விவசாயம் பார்த்தாலும் அது பாகிஸ்தானியர்கள் வயித்துக்குள்ள அந்த அரிசி போறதே கிடையாது. அப்புறம் சவுதிக்கு தான் போகும். அதான் ஒப்பந்தம். ஆனா ஒண்ணுமே விளையாத ஊர்ல சவுதி ஒப்பந்தம் மட்டும் என்ன பண்ண போறான்? தூக்கி போட்டு மிதிப்பான்ல. அதுக்குதான் இந்த பாகிஸ்தானோட கதறல். ஆனா இந்த கதறல் அப்படிங்கிறது இனிமே நாள்தோறும் வரும். காரணம் டெல்லி நிறைய விஷயங்களை வச்சிருக்கு. வரிசையா இவனுங்களை ராணுவ ரீதியா சரி, ராஜதந்திர ரீதியா சரி அடிச்சுக்கிட்டே இருப்போம். அப்பதான் ஈஸியா வலிக்கு கொண்டு வர முடியும். ஏது இவனுங்களை யாருன்னு கேட்டா, இவனுங்களை பூச்சாண்டி மாதிரி காட்டுற அமெரிக்காவை. இவனுங்க கதை ஸ்மூத்தா முடிச்சிடலாம். எந்த பிரச்சனையும் இந்தியாவுக்கு கிடையாது. காரணம் இந்தியா அவ்வளவு வலுவா இருக்கு. பாகிஸ்தான் அதல பாதாளத்துல வேகமா போய்கிட்டு இருக்கு. ஆனா இவனுங்களை பூச்சாண்டி மாதிரி அப்பப்ப காட்டிக்கிட்டு மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற பேர்ல ராணுவ உதவிகளை வந்து பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவை ஒட்டு மொத்தமாவும் இந்த பாதையை காட்டிடாத, இந்த பாதைக்குள்ள போகாத, வேற டீல் போட்டுக்குவோம் வா அப்படின்னு கூப்பிடுறதுல இப்ப பெரிய அளவு இப்ப நம்ம அடிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வருங்காலங்கள்ல கை கொடுக்கும் அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை.